அன்பிற்கினியவர்களே வணக்கம். சுரேஷோடு ஒரு நிமிடம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சமீபத்திலே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரியை. அவங்க பிஏ ஆங்கில இலக்கியம் படிச்சிருக்கிறாங்க. ஏன்னா என் துறையை சார்ந்தவர்கள் அவர்கள். பிஏ ஆங்கில இலக்கியம் படிச்சிருக்கிறாங்க. அப்புறமா டிடிஎட் படிச்சிருக்கிறாங்க. பிஎட் படிச்சிருக்கிறாங்க. எங்கேயோ ஒரு தனியார் பள்ளியில அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க என்கிட்ட பேசும்போது குரல் ஒரு மாரி இருக்குது. என்ன ஆச்சுன்னு கேட்டா, ஜலதோஷம் சார்ன்னாங்க. அப்புறம் கோல்டுன்னாங்க. அப்புறம் சொல்லிட்டு கோல்டு சரிங்க. ஜலதோஷம் தமிழ் வார்த்தையான்னு கேட்டாங்க. கட்டாயம் இல்ல. ஜலம் என்பது தமிழ் இல்ல. தோஷம் தமிழ் இல்ல. அதெல்லாம் எங்கேயோ இருந்தோ, அங்கேயோ கைபர் போலன் அந்த அந்த கணவாய் வழியா இறங்கிய வார்த்தைகள். அவங்களுக்கே தெரிஞ்சுட்டு போட்டுங்க. என்ன சொல்லுவா? அப்போ சீதளம்னா என்ன சார்? அதுக்கு என்ன? குளிர்ச்சின்னு சொல்றதா? எனக்கு குளிர்ச்சி ஆயிடுச்சுன்னு சொல்றதா? அப்போ சீதளம் ஆயிடுச்சுன்னு சொல்றதா? அது சீதளம் தமிழ் வார்த்தையான்னு கேட்டாங்க. தெரியவே இல்ல. இதுக்கு பதில் நான் என்ன சொன்னேன், இந்த வார்த்தை தமிழா அல்லது தூய தமிழா அல்லது கலப்படமற்ற தமிழா என்பதெல்லாம் அறிவதற்கு நான் மொழி ஆசிரியராக இருந்தாலும் கூட வல்லுநர்லாம் இல்ல. இதை டாக்டர் பொன் செல்வகுமார் போன்றவர்களை தான் கேட்கணும். அவர் யாரு? டாக்டர் பொன் செல்வகுமாருக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த வார்த்தை எங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவர் எனக்கு ஒரு முத்தம் கொடுத்தார். என்னன்னா எதிர்பாராத முத்தம் கொடுத்தார். யார் அவரு? அந்த தூய நெஞ்ச கல்லூரியில தமிழ் துறை தலைவராக இருந்து ஓய்வு பெற்றுட்டு இருக்கிறாரு. அவர் டாக்டர் பொன் செல்வகுமார்னு பேரு. அவர் எனக்கு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஐயா இவர் எழுதின அந்த எதிர்பாராத முத்தம் நூலை எனக்கு கொடுத்தார். அதை நான் வாசிச்சேன். அதை நான் தவற விட்டுட்டேன். எங்கேயோ அது காணாம போயிருச்சு. ஆனா அதை அவர் நம்ப மாட்டேங்கிறாரு. அவரு கொடுத்த எதிர்பாராத முத்தத்தை நான் யாருக்கோ கொடுத்துட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நான் யாருக்கும் கொடுக்கல. அந்த நூல் எங்கேயோ தவறி போச்சு. இது அதுக்கு அடுத்து எங்க அந்த சீத்தளம் அப்படிங்கிறது அந்த ஆசிரியருக்கு நான் சொன்னாமா, எதிர்பாராத முத்தம் நூல்ல பாரதிதாசன் பயன்படுத்தி இருக்கிறாரு. அதுல தொடக்கத்திலேயே அவர் பயன்படுத்துவாரு சித்தரிப்பு. அவரெல்லாம் அப்படியே எழுதினார்னா கண்கள்ல காட்சியை பார்ப்பது போல அற்புதமான வர்ணனையா இருக்கும். இதை குறித்த நாங்கள் பேசிக்கிட்ட அந்த சம்பாஷணை இருக்கு பாருங்க, அந்த உரையாடலை, அதை வெறும் பேச்சு பதிவா கூட நான் வெளியிட்டு இருக்கிறேன். அதை உங்களுக்கு காணொலியா கொடுக்கணும்னு தான். பாரதிதாசன் என்ன எழுதுகிறார்னா, எதிர்பாராத முத்தத்துல தலைவி வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. நீர்நிலைக்கு போய் குடத்துல தண்ணி எடுக்கணும். அதை எப்படி குடத்துல எடுத்துட்டு போறாங்க, அங்க இதுக்கும் அந்த சீத்தளம் வார்த்தைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குதுங்கிறத அவங்களுக்கு சொல்லணும். உலகம் விளக்க முறை கீழ்த்திசையில் மலர்ந்தது காலை, மலர்ந்தது செங்கதிர் அப்படி எழுதுறாரு. அந்த சூரியன் உதிச்சிச்சு அதெல்லாம் சொல்றாரு. காலை வந்தது. உலகம் விளக்கம் உற கீழ்த்திசையில் மலர்ந்தது காலை, மலர்ந்தது செங்கதிர், வள்ளியூர் தன்னில் மறைநாய்க்கன் வீட்டு புள்ளிமான் வெளியில் புறப்பட்டதுவாம் எழுதுறாரு. மறைநாய்க்கன் வீட்டு, அது என்ன மறைநாயக்கனுங்கிறது என்ன, அதெல்லாம் எனக்கு தெரியல. அந்த நாயக்கருங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. மறைநாயக்கன் வீட்டு புள்ளிமான் வெளியில் புறப்பட்டதுவாம்னு சொல்லி அந்த கதையினுடைய நாயகியை புள்ளிமானுங்கிறாரு. வள்ளியூர் தன்னில் மறைநாயக்கன் வீட்டு புள்ளிமான் வெளியில் புறப்பட்டதுவாம். எப்படி? செப்பு குடத்தில் இடதுகை சேர்த்தும், இல்ல அந்த இடதுகை பக்கமா செப்பு குடத்தில் இடதுகை சேர்த்தும், அப்படி இப்படி வலதுகை அசைத்தும் புறப்பட்ட மங்கைதான் பூங்கோதை என்பவள் நிறப்பட்டாடை நெகிழ்ந்தது காற்றில் பாதச்சிலம்பு பாடிற்று நிலாமுகம் சீதளம் சிந்திற்றாம் செவ்விதழ் மின்னிற்றாம்னு எழுதுறாரு. நிலாமுகம்ங்கிறாரு. பாருங்க, சூரியன் வந்துருச்சு, இந்த மாவனுடைய முகம் நிலாமுகங்கிறாரு, செப்பு குடத்தில் இடதுகைங்கிறாரு, அப்படி இப்படி வலதுகை அசைக்கிறாங்கன்னு ஒரு பெண் நடை போடுவதை எழுதிட்டு நிலாமுகம் சீத்தளம் சிந்திற்றாம் செவ்விதழ் மின்னிற்றாம்னு பாதச்சிலம்பு பாடிட்டு இருக்குங்கிறதெல்லாம் போடுறாரு. இதெல்லாம் போட்டுட்டு அவங்க போய் தண்ணி எடுக்கிறாங்க. அங்க அந்த நீர்நிலையில போய் குதிச்சு தண்ணியை அள்ளி தோழிகளோட அள்ளி வீசுறது, அப்புறம் உள்ள மூங்கி போறதெல்லாம் அவரு எழுதுறாரு. அங்க என்ன சொல்றாரு? புனலினை இறைப்பார் அங்கே பொத்தென்று குதிப்பார் நீரில் எனைப்பிடி என்று மூழ்கி இன்னொரு புறம் போய் நிற்பார்னு அப்படி எழுதியிருப்பார். எனைப்பிடி என்று மூழ்கி தண்ணியில மூழ்கி என்னை பிடின்னு மறுபடியும் போய் அங்க எழுந்து நிற்கிறதுலாம் அவ்வளவு அற்புதமான சித்தரிப்பு அந்த எதிர்பாராத முத்தத்தினுடைய தொடக்கத்துல வரும். அது ரொம்ப அங்கதான் சொல்றாரு, நிலாமுகம் சீதளம் சிந்திற்றாம்னு. இது தூய தமிழா அல்லது கலப்படமான வார்த்தையா என்பது எனக்கே தெரியவில்லை. டாக்டர் பொன் செல்வகுமார் போன்றவர்கள் எல்லாம் தமிழ் அறிஞர்கள், தேவைப்பட்டால் எனக்கும் தெளிவுபடுத்துங்கள். கோல்டுங்கிறது ஆங்கிலம் தெரியும், ஜலம்ங்கிறதும் தோஷம்ங்கிறதும் தமிழே இல்லை என்பது என்னை போலவே உங்களுக்கும் தெரியும். ஆகவே என்ன,
வள்ளியூர் தன்னில் மறைநாய்க்கன் வீட்டு புள்ளிமான் வெளியில் புறப்பட்டதுவாம். செப்பு குடத்தில் இடதுகை சேர்த்தும் அப்படி இப்படி வலதுகை அசைத்தும் புறப்பட்ட மங்கைதான் பூங்கோதை என்பவள் நிறப்பட்டாடை நெகிழ்ந்தது காற்றில் பாதச்சிலம்பு பாடிற்று நிலாமுகம் சீதளம் சிந்திற்றாம் செவ்விதழ் மின்னிற்றாம்னு சீதளம் அங்க எழுதியிருக்கிறாரு. உங்ககிட்ட இருக்கிற அந்த மனதில் இருக்கிற அந்த சீதளத்தை நான் நீக்கி கொதிப்படைய வைக்க வேண்டாம் என்று இத்தோடு முடித்துக் கொண்டு வேறு பதிவிலே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.